நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 24/7/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் ஆடி மாதம் 8ஆம் தேதி, ஜூலை மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30 மற்றும் 12. யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று காலை 11:01 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று இரவு 10:17 வரை சதயம், பின்பு போரட்டாத்தி. யோகம் இன்று காலை 6 வரை மரண யோகம், பின்பு இரவு 10:17 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 10:17 வரை பூசம், பின்பு ஆயில்யம். மேஷம் ராசி நேயர்கள், என்ற நண்பரின் தேவைகளை அறிந்து உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். இஷ்ட தெய்வ அருளால் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படும். ஆதாயம் உங்களுக்கு பன்மடங்கு பெருகுங்க. புத்திரர் விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். இன்று பெண்கள் குடும்பத்துடன் விருந்து விழாக்களில் பங்கு கொள்வீர்கள். ஆசையாக இன்று பொருட்களை வாங்கிக் கொள்வீர்கள். இன்று இரவு நீண்ட நேரம் கண் விழித்திருக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. கனவுகள் ஒரு பக்கம் மெய்ப்படக்கூடும். சிந்தனை திறன் இன்று அதிகரிக்கக்கூடும். கையில் காசு பணம் கண்டிப்பாக புழங்க கொடுங்க. நீண்ட நேரம் கண் விழித்திருக்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். குழந்தைகளின் எதிர்கால நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று கோரிக்கைகள் நிறைவேற கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். பெண்கள் இன்று ஆசைப்பட்ட பொருட்களை கண்டிப்பாக வாங்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் சந்தோஷம் அடையக்கூடும். காதல் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். திருமணத்தில் போய் முடியும். காதலை வெற்றி பெறுவதற்கு நீங்க பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. இன்று மாணவர்கள் யோசித்து எதிலும் ஈடுபட வேண்டும். சின்ன விஷயத்திற்கும் கோபப்படுவீர்கள். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் இன்று எது நீச்சல் போட்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று புதுமை படைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பன்முக திறமை கொண்டவராக இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக்கக்கூடும். காரியங்கள் மிகவும் அற்புதமாக கைகூடிவிடுங்க. பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். இன்று எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியும். பரணி. குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நிதானமாக எதிலும் இருக்க பாருங்கள். பொன் பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படக்கூடும். பிடித்தமான விஷயங்களை இன்று நீங்கள் நேரம் செலவிடுவீர்கள். என்று அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க. கிருத்திகை. என்று கண்டிப்பாக உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடிவிடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட்டுவிடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் நீங்கள் திட்டமிட்டு செய்யும் காரியங்களை வச்சு இருக்குங்க. மன பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். நம்பிக்கை இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராட்டங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயங்க. ரிஷபம் ராசினியர்கள், இன்று நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். நீண்ட நாள் தாமதமான செயல் கூட கண்டிப்பாக நிறைவேறுங்க. பயப்பட வேண்டாம். உங்களின் தனித்திறமை இன்று நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்கள். அனைவரும் பாராட்டும் வகையில் நடந்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்பட கொடுங்க. ஆதாயமும் உங்களுக்கு சீராக வரக்கூடும். வீடு வாகனத்தில் கூடுதல் வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெற முடியுங்க. தேவையான மாற்றங்களை இன்று நீங்கள் செய்வீர்கள். இன்று கூட்டு தொழில் உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க. தொழில் செய்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. ஆவணங்கள் அனைத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை வாசித்து வைத்துக் கொள்வது நல்லது. இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். இன்பம் கண்டிப்பாக பொங்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். பிரச்சனைகளை லாபகமாக கையாண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது கண்டிப்பாக நடக்கும். பெண்கள் குடும்பத்திற்காக என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். ருசியான சமையல்களை செய்வீர்கள்.
பெண்கள் இன்று ஆழ்ந்த உறக்கத்தில் காணப்படுவீர்கள். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடி மகிழ முடியும். காதல் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். நேரம் செலவிடுங்கள். காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள், வெற்றி நிச்சயம். என்று மாணவர்கள் புதுமை படிக்கும் நாளாக இருக்கக்கூடும். புது புது விஷயங்களில் நாட்டம் செல்லக்கூடுங்க. நன்கு படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உணவு விஷயங்களில் கொஞ்சம் கட்டுப்பாடு வேண்டும். காரமான உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவர்கள். நேரம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். செய்யும் பணிகளில் நிதானம் இருக்கட்டும். முன் கோபம் மட்டும் பட வேண்டாம். ரோகிணி. என்ற அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடாதீர்கள். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். உங்களுக்கான நன்மைகள் கண்டிப்பாக நடந்தேற கொடுங்க. முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. பிடித்தமான விஷயங்களை செய்து நேரம் செலவிடுவீர்கள். நீண்ட நாட்களாக நடக்காமல் இருந்த காரியம் மீண்டும் நடைபெறக்கூடும். இறை வழிபாட்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். மிருக சிரிஷம். அனைத்து வேலைகளிலும் முன்னெச்சரிக்கை என்பது வேண்டும். சில விஷயங்கள் நீங்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுத்த வேண்டும். திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்வதே சிறப்பு. கூடுதல் நேரம் பணிகளை இன்று செய்ய வேண்டியிருக்குங்க. மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மன கஷ்டம் நீங்கி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நம்பிக்கை இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள், வெற்றி நிச்சயம். எதையும் யோசித்து செய்யுங்கள், முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள். என்ற அவசரமாக நீங்க எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கும் தயவு செய்து செல்ல வேண்டாம். மனசுக்குள் அதிருப்தி கொஞ்சம் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். பொறுப்புடன் செயல்படுவதே மிக நல்லது. கடந்த 2 நாட்களாக இருந்த சிரமம் கண்டிப்பாக தீருங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகளும் விலகி செல்லும். சேமித்து வைத்த பணம் திடீர் செலவால் கொஞ்சம் கரையுங்க. நிர்பந்தத்தின் பேரில் நீங்க யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்க வேண்டாம். பெண்கள் இன்று ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். என்று உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. இருப்பினும் அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டிய சூழலும் இருக்கும். அதீத உழைப்பு செய்ய வேண்டியிருக்கும். சக ஊழியர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. எதிலும் கருத்துக்கள் சொல்லும் பொழுது முன்பின் யோசித்து சொல்வது சிறப்புங்க. பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் நடத்துவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மனம் பதட்டமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்பட வேண்டாம். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். காதல் கொஞ்சம் விட்டு படியுங்கள், அதுவே வெற்றிக்கு வழிவகுக்கும். என்று மாணவர்கள் யோசித்து எதிலும் ஈடுபடுங்கள். சிந்தனை ஒருநிலைப்படுத்தி காரியங்கள் ஈடுபடுங்கள். கண்டிப்பாக சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. வாழ்க்கை நீங்க பட்ட கஷ்டங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும். நம்பிக்கை இழக்க வேண்டாம். தைரியமாக போராடுங்கள், வெற்றி நிச்சயம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். என்று எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். நிறைவேறாமல் போன காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். மனப்பதட்டம் மட்டும் கொள்ளாதீர்கள். நன்மைகள் உங்களை தேடி வர கொடுங்க. மனோபயம் தயவு செய்து வேண்டாம். மிருக சிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர கொடுங்க. திருவாதிரை. தாயின் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். தனவரவு சீராக இருக்கக்கூடும். எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக இழக்க வேண்டாம். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெற முடியுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள், அது போதும். மனதை தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். புனர்பூசம். என்று பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எடுக்கும் முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். யோசித்து எடுக்கும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்ற மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். பொறுமையாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். கடகம் ராசினியர்கள். இன்று நீங்கள் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டியிருக்குங்க.
கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் ரொம்ப கவனமாக செயல்படுவீர்கள். மனம் கொஞ்சம் அதிருப்தி நிலையில் காணப்படக்கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் மீண்டும் சூடு பிடிக்க தொடங்குங்க. மனம் இன்று கண்டிப்பாக சந்தோஷம் அடையும். பார்த்து பக்குவமாக சில இடங்களை நீங்கள் பழக வேண்டும். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் பொறுமை கடைபிடிப்பதே சிறப்பு. உறவினர் வகையில் உங்களுக்கு செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடுங்க. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். நிலையாக நிறுத்திக் கொள்ளுங்கள். தியானம் போன்ற விஷயங்களில் நாட்டம் கொள்ளுங்கள். என்ற நீண்ட கால குறிக்கோள் கண்டிப்பாக ஒன்று நிறைவேறக்கூடும். தொழில் வியாபார வளர்ச்சியால் புதிய பரிமாணம் ஏற்படக்கூடும். சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்வது சிறப்பு. குடும்ப பின்னணியை இன்று நீங்க கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும். குடும்ப நலனில் இன்று நீங்க அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளால் மகிழ்ச்சிகரமான சூழல் அமையுங்க. என்ற பிள்ளைகள் நீங்கள் கூறியதை கேட்டு அதன்படி நடப்பது ஆறுதலை கொடுக்கும். உறவினர்கள் நண்பர்கள் வருகை என கண்டிப்பாக இருக்குங்க. குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்க கொடுங்க. தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக முடிய கொடுங்க. பண வரவும் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். நட்பின் பெருமையை உணர்ந்து கொள்வீர்கள். இருந்தாலும் நீங்க கடன் வாங்கியெல்லாம் யாருக்கும் எதையும் செய்ய வேண்டாம். இன்று பெண்கள் அவசரப்பட வேண்டாம். சமையல் செய்யும் பொழுது கவனமாக செய்யுங்கள். பெண்கள் சில விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குழப்பம் அடையாமல் இருக்க வேண்டும். பெண்கள் இன்று மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவுகளை மட்டும் எடுக்க வேண்டாம். இன்று காதல் கொஞ்சம் மனக்கசப்பை கொடுக்குங்க. விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதலில் முடிவெடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். முடிவுகளை தெளிவாக எடுங்கள். வெற்றி நிச்சயம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். சூழ்நிலை கருத்தில் கொண்டு சில முடிவுகள் எடுப்பீர்கள். அற்புதமாக காய் நகர்த்த முடியுங்க. பிரச்சனைகளை லாபகமாக கையாள முடியும். குழப்பங்கள் கொஞ்சம் மிஞ்சும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை எந்த ஒரு முக்கிய பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். பூசம். என்று முக்கிய முடிவுகள் எடுக்கும்பொழுது கவனம் இருக்கட்டுங்க. இல்லத்தில் கலந்து பேசி அதையும் செய்ய பாருங்கள். குழப்பம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. அவசர முடிவுகளை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். வேக வேகமாக சில பணிகளை செய்ய வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டிரம் முடியட்டும். பின்னர் எதிலும் ஈடுபடலாம். ஆயில்யம். என்று யாருக்கும் நீங்க கடன் வாங்கியெல்லாம் உதவிகள் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்றின் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள், ரொம்ப முக்கியம். பயணங்கள் செல்லும்பொழுது ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கட்டும். எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபடாதீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். பொறுமையாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். மன பதட்டமோ தயவு செய்து வேண்டாம். என்று சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்ற எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவெடுப்பீர்கள். திட்டங்கள் அனைத்திலும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. என்று சிம்மம் ராசினியருக்கு உறவினர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி களை கட்டுங்க. தேவையான வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்ள முடியும். வீட்டு தேவைகளை இன்று நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடிவிடுங்க. தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட இலக்கை நிறைவேற்றி விடுவீர்கள். தாராள அளவில் இன்று பண வரவு கிடைக்கக்கூடும். பெண்கள் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவதற்கான சூழல் இருக்குங்க. அரசு உதவிகள் பெறுவதற்கு அனுகூலம் உண்டாகக்கூடும். இன்று குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடப்பதற்கு வழிவகை செய்வீர்கள். எல்லா வகையிலும் நன்மை நடக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கி மகிழ்ச்சியும் காணப்படக்கூடுங்க. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுக்க முடியுங்க. ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நேர்த்தியாக செயல்படுவீர்கள். நிம்மதியாக காணப்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் இன்று சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெளிப்படக்கூடும். பெண்களுக்கு ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. நிறைவேறாத காரியத்தை கூட நிறைவேற்றி விட முடியுங்க. காதல் கொஞ்சம் சிக்கலை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும், பயப்பட வேண்டாம். காதலும் முடிவெடுக்கும் போது தெளிவு இருந்தால் போதும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவது நல்லது. தைரியமாக எதிலும் ஈடுபட வேண்டும். மாணவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் தேடி வர கொடுங்க. முடிக்க முடியாத காரியத்தை முடித்து விட முடியும். மாணவர்கள் இன்று விளையாட்டுத் துறையில் சாதிக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9.
அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம், இன்று நீங்கள் உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். பல நெருக்கடிகளையும் தாண்டி இன்று முன்னேறி செல்வீர்கள். கிடைத்த வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். ஏனோதனமாக செயல்பட்ட நிலை மாறிவிடக் கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிவிட முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு எண்ணங்கள் திறந்து நிம்மதி ஏற்படக்கூடும். மனமும் இன்று மகிழ்ச்சி அடைய கொடுங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். பூரம், நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் மிகவும் அற்புதமாக கைகூடிவிடும். பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள். மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். எண்ணல்கள் கண்டிப்பாக தீருங்க. மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கக்கூடும். இன்று பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மருத்துவ செலவுகள் ஓரளவு குறைந்து நிம்மதி ஏற்படக்கூடும். உத்திரம், தனவரவு சீராக இருக்கக்கூடும். பிரச்சனைகள் சுலபமாக தீரக்கூடும். லாபகமாக எதையும் பேசி தீர்த்துக் கொள்வீர்கள். பிடித்தமான விஷயங்களை எல்லாம் செய்து மகிழ்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டை இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். மனம் என்று சந்தோஷம் அடைய கொடுங்க. மற்றவர் மத்தியில் தலை நிமிர்ந்து வாழ்வீர்கள். இந்த நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிம்மதி கொடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள், இன்று உங்களுக்கு எதிலும் செயல்திறமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். சுறுசுறுப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். அடுத்தவருக்கு நீங்கள் உதவியாக இன்று நீங்கள் இருக்கக்கூடுங்க. நிம்மதியான உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செயல்களில் திறமை உங்களுக்கு கண்டிப்பாக பளிச்சிடுங்க. வாழ்க்கை தரமும் இன்று உயரக்கூடுங்க. வருங்கால நலன் கருதி சில முக்கிய முடிவுகள் விடைவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற அனுகூலத்தையும் பாதுகாத்திடுவீர்கள். லாபம் சராசரி அளவில் கிடைக்கக்கூடும். வெளியூர் பயணத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். பாதுகாப்பு குறைந்த இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். இன்று தொழில் போட்டிகள் கண்டிப்பாக இருந்தாலும் சமாளித்து விட முடியும். பழைய பாக்கிகள் ஒரு பக்கம் வசூலாகிவிடும். பணியாட்கள் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் வாடிக்கையாளரிடம் நல்ல மதிப்பை பெற முடியுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நேர்மையாக சிறப்பாக பணிகளை செய்து மேல் அதிகாரியிடம் பாராட்டுகள் கிடைக்க பெறுவீர்கள். இன்று பெண்களுக்கு முயற்சியின் பேரில் முன்னேற்றம் இருக்குங்க. தனவரவும் சீராக இருக்க கொடுங்க. பெண்கள் இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடி மகிழ முடியுங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெற முடியும். பெண்கள் குடும்பத்தையும் நல்ல முறையில் பார்த்து வழிநடத்த முடியும். காதலில் கொஞ்சம் சிக்கல் இருந்தாலும் சரி கட்டி விட முடியுங்க. காதலில் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காதல் அடுத்த நிலைக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் யதார்த்தமாக நடந்து கொள்ளுங்கள். முன் கோபப்பட வேண்டாம். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். மாணவர்கள் இன்று புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். அற்புதமாக செயல்பட்டு இன்று வெற்றி வாகை சூடுவீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம், இன்று குலதெய்வ வழிபாடு மனசுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். விட்ட குறை தொட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பொன்முறுவல் சிரிப்புடன் இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். பேச்சை குறைத்து கொண்டு செயல்படுங்கள், அது போதுங்க. நிறைவேறாத காரியம் நிறைவேற கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க கொடுங்க. அஸ்தம், இன்று உங்களுக்கு எதிலும் பொறுமை வேண்டும். காரியங்களும் சுறுசுறுப்பு அடையக்கூடும். பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். பணியில் உங்களுக்கு கொஞ்சம் சுமைகள் இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. நிர்வாக திறமைகள் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியும். சுய தொழில் உங்களுக்கு லாபத்தை ஈட்டிக் கொள்ள முடியும். சித்திரை, பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்ல கொடுங்க. நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழம் இருக்கின்றது. அற்புதமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். ஒருமுறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள், வெற்றி ஏற்படக்கூடும். மனக்குறைகள் மட்டும் இல்லாமல் இருக்க பாருங்கள். தேவையில்லாத கவலைகள் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும், பார்த்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள், இன்று எதிலும் முன்னேற்றம் அடைய கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும். பிரச்சனைகளை லாபகமாக கையாண்டு வெற்றி பெற வேண்டியிருக்கும். திறமைகள் பளிச்சிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். எதிர்பார்த்தவர்கள் கண்டிப்பாக உதவிகளையும் செய்து கொடுப்பார்கள். நீண்ட நேரம் கண் விழித்திருக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது, பார்த்துக் கொள்ளுங்கள். கூடுதல் உழைப்பால் இன்று தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி நிலை காண்பீர்கள். அளவான பண வரவு இன்று கிடைக்குங்க. உடல் நலத்திற்கு ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். இன்று பெண்கள் வீண் வாக்குவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். அடுத்தவரிடம் விவாதம் செய்யாதீர்கள். முக்கியமாக கணவனிடம் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். எதையும் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ளுங்கள். இன்று பெண்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். இல்லத்தில் பணி சுமை கொஞ்சம் இருக்கும். தயவு செய்து துலாம் ராசினியர்கள் உடல் நலத்திற்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம், கவனம் இருக்கட்டும். இன்று பங்குதாரரிடம் யதார்த்த நிலையை கடைபிடிப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் ஆராய்ந்து முடிவெடுப்பது நல்லது.
உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் பணியாற்றுவது நல்லது. புதிய வேலைக்கு செய்யும் முயற்சிகள் தக்க பலனை உங்களுக்கு கொடுக்கும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். மிக கடுமையாக நீங்க உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கின்றது. இன்று காதல் கொஞ்சம் மனக்கசப்பை ஏற்படுத்தும். முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். காதலில் விட்டு கொடுத்து செல்வதுதான் சிறப்புங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமை வேண்டும். இன்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். அபாரமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மாணவர்கள் பொறுப்புடன் செயல்படுவது மிக நல்லது. அவசரப்பட வேண்டாம். விளையாட்டுத் துறையில் சாதிக்க முடியும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இந்த நாள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியும் எப்படியும் காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. இடைவிடாமல் உழைத்து கொண்டிருப்பீர்கள். நல்லவரை அடையாளம் கண்டு கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. நட்பு வட்டம் என்று பெருக கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு பெரும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுவாதி. நன்மைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். தேவைகளும் ஒரு பக்கம் பூர்த்தியாக கூடும். பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள். இடைவிடாமல் உழைத்து கொண்டிருப்பீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு திறமைக்கு தீனி போட்டது போல இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், எளிமையாக ஜெயித்து விட முடியும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகளும் நடக்க கொடுங்க. விசாகம். இன்று தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்புடன் இன்று நீங்கள் எதிலும் ஈடுபடுவீர்கள். இன்று இந்த நாள் மிகவும் நல்ல நாளாக உங்களுக்கு இருக்க கொடுங்க. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கலும் விலகி செல்ல கொடுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. இந்த நாள் நீங்கள் கவலை மறந்து செயல்படுவீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம். விருச்சிகம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக சரியாகும். சில இடங்களை விட்டு கொடுத்து பேசுவது மிக சிறப்பு. அவமதித்தவரும் அன்பு பாராட்டும் சூழ்நிலை உருவாகக்கூடும். திட்டமிட்ட செயல்களில் நம்பிக்கையுடன் ஈடுபடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் லாபம் திருப்திகரமாக இருக்க கொடுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டங்கள் இருக்கக்கூடும். இன்று எதிலும் முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. பண வரவு தாமதப்பட்டாலும் வரக்கூடுங்க. பெரியோர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்த்து விட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பழைய பாக்கிகள் ஒரு பக்கம் வசூலாகிவிடும். மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். எந்த ஒரு வேலையும் நீங்க அலைந்து தெரிந்து கனக்கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். நிறைவேறாத காரியத்தையும் கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சுமூகமான உறவு எல்லாவற்றையும் வெளிப்பட கொடுங்க. பெண்கள் குடும்பத்திற்காக தேவையானவற்றை கண்டிப்பாக வாங்கிவிடுவீர்கள். பெண்கள் சுகபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். பெண்கள் இன்று உற்சாகமாக காணப்படும் நாளாக இருக்க கொடுங்க. நம்பிக்கை மட்டும் எதிலும் இழக்க வேண்டாங்க. காதல் உங்களுக்கு மன கசப்பை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். காதலுக்காக முடிவெடுக்கும் போது தெளிவிருக்கட்டும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். புது புது விஷயங்களில் நாட்டம் செல்லக்கூடும். மாணவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கை கொடுங்க. விளையாட்டுத் துறையிலும் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இந்த நாள் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். நேர்மையை இன்று நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிப்பீர்கள். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. அற்புதமாக காய் நகர்த்துவீர்கள். எது சரி எது தவறு என்று சரியான திட்டமிடுதல் இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு நிர்வாகம் மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். நல்லவர்கள் நட்பு ஏற்படக்கூடும். குலதெய்வ வழிபாடு இன்னும் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்க கொடுங்க. அனுஷம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். நிறைவேறாத பணிகளை நிறைவேற்றி விடுவீர்கள். நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக வெளிப்படும். தூய்மையான மனது கொண்டவராக இருப்பீர்கள். பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள். இன்று உங்களுக்கு மன கஷ்டம் குறைகள் இருந்தது மாறிவிடக் கொடுங்க. நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு நட்பால் நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்திக் கொள்வீர்கள். கேட்டை. நிம்மதியான உறக்கம் ஏற்படக்கூடும்.
எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டும் செயல்படுவீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடுங்க. பிரச்சனைகளை ஓவராக நீங்கள் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் நன்மையாகவே நடக்கும். பயப்பட வேண்டாங்க. தனுசு தனுசு ராசினியர்கள், இன்று நீங்கள் எப்பொழுதும் போலவே புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். புது புது விஷயங்களை நோக்கி தனது ஆர்வம் செல்லக்கூடுங்க. நல்லவர்கள் நட்பு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தனுசு ராசினியர்களுக்கு அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. புதிய உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். சில நபர்கள் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக சரியாகி விட கொடுங்க. நன்மைகள் உங்களை தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியும். நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கையை என்று நீங்கள் வளமாக்கிக் கொள்வீர்கள். அடுத்தவரிடம் வீண் விவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். அவமதித்தவரும் அன்பு பாராட்டும் சூழ்நிலை உருவாகும். திட்டமிட்ட செயல்களில் நம்பிக்கையுடன் ஈடுபடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் லாபம் திருப்திகரமாக இருக்கக்கூடும். என்று குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிடுவீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக வீண் போகாதுங்க. பண வரவு தாமதப்பட்டாலும் கண்டிப்பாக வரும். பெரியவர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்த்து விட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பழைய பாக்கிகள் ஒரு பக்கம் வசூலாகிவிடும். மெத்தனமான போக்கு ஏற்பட்டதும் கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. என்று எந்த ஒரு வேலையும் நீங்கள் அலைந்து தெரிந்து முடித்து பாராட்டுக்களை பெறுவீர்கள். என்று அனைவரிடமும் யதார்த்தமாக பழகுவீர்கள். அன்புக்கு இன்று நீங்கள் செவி சாய்ப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிகம் காரமும் புளிப்பும் சம்பந்தப்பட்ட உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்று பெண்கள் கூடுமானவரை உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியுங்க. இல்லத்தில் கூட பணி சுமை அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் இருக்கும். பிள்ளைகள் பற்றி தயவு செய்து கவலைப்படாதீர்கள். கண்டிப்பாக எல்லாம் நடக்குங்க. பெண்களுக்கு இன்று முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். காதல் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாலும் பயப்படாதீர்கள். முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும். காதலுக்காக முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் தயவு செய்து குழப்பம் அடைய வேண்டாம். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடந்தேறக்கூடும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்க கொடுங்க. கல்வியில் ஜெயிக்க முடியும். விளையாட்டுத் துறையில் ஜெயிக்க முடியும். சிறு வயது முதலே மாணவ கண்மணிகள் அடுத்த ஒரு விவகாரங்களில் தலையிட வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று தொட்ட குறை விட்ட குறை சரி செய்துவிட முடியும். அவசர தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. நிறைவேறாத பணிகளை கண்டிப்பாக நிறைவேற்றி விடுவீர்கள். சூழ்நிலை கருத்தில் கொண்டு சில முடிவுகள் எடுப்பீர்கள். இன்று ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மனமும் இன்று சந்தோஷம் அடைய கொடுங்க. பிரச்சனைகளை லாபகமாக அணுகி வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டம் உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விட முடியும். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கலும் விலகி செல்ல கொடுங்க. உங்களை மற்றவர்கள் இன்று உயர்த்தி பேசுவார்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அனைவரிடமும் யதார்த்தமாக செயல்படுவீர்கள். அன்பு இன்று கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். உத்திராடம் எதிலும் உங்களுக்கு வேகம் கூடிவிடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக திருமணையாகும். தொழில் வியாபாரமும் அற்புதமாக நடக்கும். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். வாழ்க்கை தரத்தையும் கண்டிப்பாக உயர்த்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நிதி நிலைமை சீர்பட்டு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிம்மதியான உறக்கம் வரக்கூடும். ஆராய்ந்து எடுக்கும் முடிவுகளில் கண்டிப்பாக வெற்றி அமைந்துவிடக் கொடுங்க. மகரம் ராசினியர்கள், என்று பொருளாதார விருத்தி உங்களுக்கு சீராக உயரக்கூடும். கேட்ட இடத்தில் கடன் விவகாரங்களில் வெற்றி ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பிறர் விமர்சனத்தை மட்டும் நீங்கள் பொருட்படுத்த மாட்டீர்கள். திட்டமிட்ட செயல் ஒன்றில் அதிக நன்மை கிடைக்குங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த இடைவெளிகள் கண்டிப்பாக விலகி செல்லும். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. அதிக வருமானத்தை பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். புதிய வாகனம் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இன்று சீரான பலனை கண்டிப்பாக காண முடியுங்க. பதவிகள் வந்து சேரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. விடாமுயற்சியுடன் உழைப்பது மிக நல்லது. அதிகமாக தூரம் செல்ல வேண்டியிருக்குங்க. உடல் நலம் சிறப்பாகவே அமைந்துவிடக்கூடும். தொடர்ந்து நல்ல பலனை கண்டிப்பாக பெற முடியும். கெட்ட சகவாசத்தில் சற்று எச்சரிக்கை வேண்டும். வேண்டாத நபருடன் எந்த ஒரு கூட்டுகளும் வேண்டாம். பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். செலவுகளை நிதானமாக செய்யுங்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. மனம் ஓரளவு நிம்மதி அடையக்கூடும். பெண்கள் குடும்பம் தொடர்பான பிரச்சனைகளை கண்டிப்பாக சரி கட்டிவிட முடியும். பெண்களுக்கு யோகமான நல்ல பலனும் இருக்கின்றது. முகப்பொலிவு அழகும் கூடுகின்றது. பெண்கள் இன்று ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கிக் கொள்வீர்கள். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வீர்கள். காதல் போன்ற பிரச்சனைகளை மட்டும் தெளிவாக இருங்கள். குழப்பம் வேண்டாம். காதலில் பொறுமை இருந்தால் எதிலும் வெற்றி பெற முடியும். அவசரப்படாமல் செயல்படுவது நல்லது. காதல் வெற்றி நோக்கி செல்லும், கவலைப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் தடபுடலாக எந்த ஒரு முடிவும் எடுக்காதீர்கள். உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க.
மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். விளையாட்டுத் துறையில் உங்களால் சாதிக்க முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். விடாபிடியாக இன்று நீங்கள் எதிலும் செயல்படுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டு இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. மனப்பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெற முடியும். இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் நனவாக கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். தாய் தந்தையாரின் அன்புக்கு கட்டுப்பட்டு நடப்பீர்கள். அவருடைய சொல்லுக்கு இன்று கட்டுப்பட்டு நடப்பதினால் நல்ல பெயரும் எடுக்க முடியுங்க. திருவோணம். இந்த நாள் உங்களுக்கு கடுமையான சூழ் நினைவியது மாறிவிடக்கூடும். அற்புதமாக எதிலும் ஈடுபட முடியும். அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டும் செயல்படுவீர்கள். இன்று நீங்க யாரையும் தனிநபர் விமர்சனம் செய்ய வேண்டாம். பிரச்சனைகளை லாபகமாக அணுகி வெற்றி பெறுவீர்கள். எடுத்தும் கௌத்தமின்றி எதிலும் ஈடுபடாதீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இந்த நாள் நீங்க இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். இன்பம் பொங்கும் நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். அவிட்டம். சோதனைகளை எல்லாம் இன்று நீங்க சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியுங்க. நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடி விடுங்க. பிரச்சனைகளை லாபகமாக கையாள முடியுங்க. இந்த நாள் நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பிரச்சனைகளையும் லாபகமாக இன்று கையாளுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது மாறிவிடக்கூடும். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை அற்புதமாக கையாண்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் மிகுந்த நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று தனவரவு உங்களுக்கு சீர்படும் நாளாக இருக்கக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். பிரச்சனைகளை கூட லாபகமாக அணுகி வெற்றி பெற முடியுங்க. இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். பணிகளை விரைவாக முடித்து காட்டுப்பீர்கள். இன்பம் பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். பணியில் உங்களுக்கு சிறிய அளவு ஓய்வு கிடைக்கக்கூடும். ஓய்வுகளை இன்று நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். உழைப்பால் ஓரளவு முன்னேறி செல்வீர்கள். உடைய விடாமுயற்சி கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். பிறர் விமர்சனத்தை நீங்கள் பொருட்படுத்த மாட்டீர்கள். திட்டமிட்ட செயல் ஒன்றில் அதிக நன்மை ஏற்பட கொடுங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். குடும்ப விஷயத்தை பிறரிடம் சொல்ல வேண்டாம். நண்பர்களால் உங்களுக்கு சின்ன சின்ன மன கஷ்டம் ஏற்பட்டு சரியாகும். தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற அனுகூலத்தை பாதுகாப்பது நல்லது. வீட்டு செலவுக்கான பண தேவை கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. முக்கியமாக வீட்டு செல்ல பிராணியிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். விஷ பிராணியிடம் விலகி இருப்பது நல்லது. விளையாட்டுத்தனம் ஏதும் வேண்டாம். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை இன்று அதிகமாக இருக்க கொடுங்க. தடைப்பட்டு வந்த காரியங்கள் அனைத்தும் சாதகமாக நடந்து முடியும். எதிர்பார்த்த உதவிகளும் இன்று பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு மிகுந்த நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. பெண்கள் இன்று மாறுபட்ட கோணத்தில் சிந்திப்பீர்கள். அற்புதமாக காரியங்களில் ஈடுபடுவீர்கள். பெண்கள் இசை ஞானம் உள்ளவர்களாக இன்று காண முடியுங்க. அது மட்டுமில்லை, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் இன்று ஈடுபட முடியுங்க. பெண்கள் முக்கியமாக குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வருவது நல்லது. காதலில் பெரிய பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். என்ன ஒன்று, காதலில் சின்ன சின்ன சிரமத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். அதற்காக நீங்க சந்தேக பார்வை எதுவும் பட வேண்டாம். இன்று மாணவர்கள் அற்புதமாக பணிகளில் ஈடுபட முடியுங்க. நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள கொடுங்க. மாணவர்கள் சிரமம் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இந்த நாள் சோதனைகள் எல்லாம் இன்று சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறிவிடக்கூடும். புத்துணர்ச்சி மேலோங்கும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பிடித்தமான ஆடைகளை அணிந்து கொள்வீர்கள். இன்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. எதிலும் பொறுமை இருந்தால் முன்னேற்றம் இருக்கும். நம்பிக்கை இழக்காமல் செயல்படுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். சதயம். இன்று நல்லவர்களை அடையாளம் கண்டு கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. பூர்வீக சொத்துக்கள் கண்டிப்பாக கையில் கிடைக்குங்க. ஏற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையும் இன்று அமைத்துக் கொள்ள முடியும். இன்று உங்களுக்கு சுமூகமான உறவு வெளிப்பட கொடுங்க.
மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. சதயம் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். எதிலும் நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். காரியங்களை அபாரமாக செய்து முடிப்பீர்கள். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். நல்லவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபட முடியுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு தீர்ந்து சிறப்புடன் வாழ்க்கை நடத்த முடியுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. புரட்டாதி மனம் என்று அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி அடையும். நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றி விடுவீர்கள். இன்பம் எது துன்பம் எது என்று கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியுங்க. காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பாக மாற்ற பாருங்கள். எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுவதே சிறப்பு. எதிலும் அதிர்ஷ்டம் இருக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதுவே உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மேனும் ராசினியர்கள் இன்று பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு சில முடிவுகளை எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கும். நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கை நீங்க வளமாக்கிக் கொள்ள வேண்டியிருக்கும். தொழில்நுட்ப அறிவை கொண்டு இன்று வாழ்க்கை உங்களுக்கு சிறப்படைய கொடுங்க. நல்லது எது கெட்டது எது என்று சரியான முறையில் தீர்மானிக்க முடியுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் லாபகமாக அணுகி வெற்றி பெற முடியுங்க. குடும்ப விவகாரத்தில் எல்லாம் தீர்வு ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இலக்கு எளிமையாக நிறைவேறும். நிலவை பணம் கூட கண்டிப்பாக வசூலாகும். நண்பருக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்து கொடுக்க முடியுங்க. இன்று இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். நல்ல நல்ல விஷயம் நோக்கி ஆர்வம் செல்ல கொடுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்பட்டது, குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிட்டு கொடுங்க. பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கும் எடுத்து செல்லக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். இன்று எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க லாபகமாக அணுகி வெற்றி பெறுவீர்கள். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கையும் இன்று நீங்க கண்டிப்பாக காப்பாற்றி விடுவீர்கள். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. பிறர் விமர்சனத்தை பொருட்படுத்த மாட்டீர்கள். திட்டமிட்ட செயல் ஒன்றில் அதிக நன்மை ஏற்படக்கூடும். சீரான நல்ல பலனை கண்டிப்பாக காண முடியும். உடல் நலம் கூட சீராகும். பதவிகள் வந்து சேர கொடுங்க. விடாமுயற்சியுடன் உழைப்பது ரொம்ப நல்லது. யார் என்ன சொன்னாலும் அதனை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டு உடைய பணிகளை மட்டும் செய்ய பாருங்கள். இன்று திருப்திகரமான நல்ல பலனையும் எதிர்பார்க்க முடியும். அலைச்சலும் பலுவும் இருக்கத்தான் செய்யும். அதற்காக அலட்சியம் காட்டிவிட வேண்டாம். அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். யாரையும் உதாசீனப்படுத்த வேண்டாம். உதவி என்று வந்தவர்களுக்கு கூடுமானவரை உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். பெண்கள் இன்று நம்பிக்கை இழக்க வேண்டாம். கண்டிப்பாக பெண்களுக்கு மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க. மாற்றங்களும் ஏற்பட கொடுங்க. பெண்கள் பிடித்தமான வேலைகளை செய்து கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைவீர்கள். பெண்களுக்கு இன்று சுய கௌரவம் மேலோங்கிவிடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி அடையக்கூடும். அது மட்டும் இல்லைங்க, பெண்களுக்கு முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். காதல் ஒருபோதும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்காது. பயப்பட வேண்டாம். காதலுக்காக விட்டு பிடிப்பது மட்டும் மிக நல்லது. யாருக்காகவும் சந்தேக பார்வை மட்டும் படாதீர்கள். அதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். இன்று பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். மாணவர்கள் எதிலும் சிரமம் இல்லாமல் செயல்படுவது நல்லது. சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவது நல்லது. மாணவர்களுக்கு இன்று முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக தேடி வர கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி இந்த நாள் உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். பல நெருக்கடிகளையும் தாண்டி இன்று முன்னேறி செல்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். சுமூகமான உறவுகளை இன்று வெளிப்படுத்திக் கொள்வீர்கள். எது சரி எது தவறு என்று திட்டமிடுதல் சிறப்பாக இருக்குங்க. இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். எதிலும் வேங்க வேண்டாம். தயவு செய்து மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். அதனை மட்டும் சரி கட்டி கொள்ள வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள். உத்திரட்டாதி இன்று நீங்கள் நேர்மையை கடைபிடிப்பீர்கள். புதிய வாகனம் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இருந்தாலும் கொஞ்சம் வாகனத்தில் பொறுமையாக சென்று வர வேண்டும். சிலருக்கு வீடு மாற்றம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொழில் வியாபார வளர்ச்சி இலக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். முகப்பொலிவும் இன்றி ஏற்பட கொடுங்க. பிறர் செய்கின்ற விமர்சனத்தை மட்டும் பொருட்படுத்த வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. நம்பிக்கையை மட்டும் விட்டுவிட வேண்டாம். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. ரேவதி என்ற திட்டமிட்டு எதிரும் ஈடுபடுவது நல்லது. குழப்பம் இல்லாமல் எதையும் பார்த்துக் கொள்வது நல்லது. நெருக்கடிகள் எல்லாம் கண்டிப்பாக சமாளித்து விட முடியும். பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட வில்லங்கங்கள் விலகி செல்ல கொடுங்க. சிலருக்கு வீடு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இந்த நாள் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். குடும்பத்துடன் சேர்ந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அது போதுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன்
புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.